ரொம்ப அடிபட்டுருக்கு. அதனால ஐசியூ வார்டுல சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐசியூ வார்டுல போய் செக் பண்ணியிருக்காங்க. ஐசியூ வார்டுல போய் செக் பண்ணா, அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க இவங்கள உள்ளலாம் உடல. வெளிய இருந்தே செக் பண்ணி சொல்றாங்க. வெளிய இருந்து செக் பண்ணி, ஏங்க ஒரு ஐசியூ வார்டுனா பேரண்ட்ஸ உள்ள உடணுமா? விடக்கூடாதா? யாரையுமே ஐசியூ வார்டு உள்ள பேரண்ட்ஸையோ, இல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்களையோ உள்ள விடவே இல்ல. ஆள உள்ள கொண்டு போன உடனே கேட்ட பூட்டிர்றாங்க. சுத்தி எங்கெங்கெல்லாம் கேட் இருக்கோ எல்லா கேட்டையும் பூட்டிர்றாங்க. பூட்டிட்டு அங்க உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஐசியூ வார்டுல என்ன அவங்க சிகிச்சை பண்றாங்களா? என்ன பண்றாங்க? என்ன நடக்குது? ஊசி போடுறாங்களா? என்ன ஊசி போடுறாங்க? எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ அ இவங்க அங்க கேட்டுருக்காங்க. கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஐசியூ வார்டு வாசல்ல இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, இவங்களும் இறந்துட்டாங்க. இவங்க இறந்துட்டாங்க. இவங்களையும் பிரேத பரிசோதனை பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இவங்க அங்க போனாங்க. அங்க போயிட்டு கடைசியா அவங்க 2 பேரையும் பிணமா தான் மீட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்திலருந்து நமக்கு என்ன தெரியுது? அதேபோல பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்திலருந்து எப்படி அந்த 2 பெண்களும் உயிர் போச்சு? ஏன் ஆம்புலன்ஸ்ல அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்து கூட, அதாவது அடிபட்டு கிடந்த அந்த பெண்கள் கூடயே பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்து கூட, பேரண்ட்ஸ், அவங்க அக்கா எல்லாரும் இருந்து கூட ஏன் அவங்கள கூட கூட்டிட்டு வரல? அதேபோல ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு ஐசியூ வார்டுக்குள்ள ஏன் இவங்கள அனுமதிக்கல? ஏன் எந்த பேரண்ட்ஸையும் ஏன் அ யா எல்லாரையுமே, அதாவது குடும்ப உறுப்பினரு, பேரண்ட்ஸ் எல்லாருமே ஏன் அனுமதிக்கல? உள்ள ஏன் அனுமதிக்கல? உள்ள என்ன நடந்தது? அப்படிங்கிறது, அதாவது ஒரு சிகிச்சை குடுக்குறாங்கன்னா, அது அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தெரிஞ்சா நல்லது தானே! இதுல என்ன இருக்கு? எல்லாமே தெரிஞ்சு தானே பண்றாங்க, ஐசியூ வார்டுல. ஸோ குடும்ப உறுப்பினரும் கூட இருக்கலாம் இருக்கலாம் இல்லையா? என்ன என்ன நடக்குது? என்ன பண்றாங்க? என்ன சிகிச்சை குடுக்குறாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஏன் அதுக்கு அனுமதி குடுக்கல? ஸோ இதுதான் பொதுமக்களோட கேள்வி. இதுதான் பொதுமக்களோட கேள்வியா இருக்குது.